வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதாவது இன்னைக்கு ஆணோ அல்லது பெண்ணோ ஒருத்தரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசித்து பிறகு அவங்கள ஏதாவது ஒரு காரணத்தில் அவங்கள மறக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்கள மறக்க முடியாமல் அவங்க தவிக்கிற தவிப்பு. ஆம், இது பலருக்கும் வருகின்ற மிகவும் ஆழமான வலி. நேசித்தவர் இல்லாமல் வாழ்க்கை போகுதே என்ற உணர்வு மனதை அப்படியே உடைத்து விடும். ஆனால் ஒரு உண்மை, நீங்கள் இப்போ உணர்ற அந்த வலி நீங்கள் எவ்வளவு ஆழமாக நேசிக்க தெரிஞ்சவங்கன்னு காட்டுது. இப்போ அதிலிருந்து மெதுவாக வெளியே வர என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப், மறக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மறக்க முயற்சிக்கிறதுனால தான் அந்த நினைவுகள் இன்னும் அதிகமாக வருது. அதற்கு பதிலாக, ஆம், நான் அவங்கள நேசித்தேன், அது என் வாழ்க்கையின் ஒரு பகுதின்னு ஏற்றுக்கங்க. செகண்ட் ஸ்டெப்பு, நினைவுகளை எதிர்த்து போராடாதீங்க. நினைவுகள் வந்தால் அதை தள்ள வேண்டாம், அதை அனுபவித்து விட்டு போக விடுங்க. இது மனசுக்கு ஹீலிங் தரும். தேர்ட் பாயிண்ட், தொடர்பை குறைக்கணும். இது மிகவும் முக்கியம். அவங்களோட சாட் பண்ணுறது, ஃபோட்டோஸு, சோஷியல் மீடியா டாக்கிங், இதெல்லாம் வழியை நீடிக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீலிங். ஃபோர்த் பாயிண்ட், உங்களையே மீண்டும் கண்டுபிடிங்க. நீங்கள் அவர்களை நேசிக்கும் பொழுது உங்களை கொஞ்சம் மறந்துட்டீங்க. இப்போது உங்கள் ஆர்வங்கள் என்ன, உங்கள் கனவுகள் என்ன, மீண்டும் பில்டு பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், உடலும் மனமும் கவனிங்க. தூக்கம் சரியாக இருக்கணும். உங்களுக்கு நடை, யோகா, ஒருத்தரிடம் பேசுறது, நண்பர் அறிமுகப்படுத்திக்கிறது. உடல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மனசு ரெக்கவர் ஆகும். சிக்ஸ்த்து பாயிண்ட், ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையிலிருந்து போனவங்க நம்ம விட்டு போனவங்க இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அளவுக்கு மட்டுமே வந்தவங்க. செவன்த்து பாயிண்ட், நேரம்தான் பெரிய மருந்து. நேரம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் ஒரு நாள் அந்த நினைவு வலி இல்லாமல் நினைவாக மட்டுமே இருக்கும். உங்களுக்காக ஒரு வரி, அவர்களை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பாயிண்ட்டை டச் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுகின்ற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.